தென்காசி மாவட்டம் கடையனூர் நகராட்சி சேர்மன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கவுன்சிலர்கள் நகராட்சி கமிஷனரிடம் கொடுத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்க கேட்கலாம். இசக்கிராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல திமுகவினுடைய நகர்மன்ற தலைவராக இருப்பவர் ஹபீபுர் ரகுமான் மூப்பன் என்கிறார். இவரை ஆதரிச்சு கடந்த 2.5 ஆண்டு காலமாக திமுக நகராட்சியாக கடையநல்லூர் நகராட்சி இருந்து வந்தது. இந்த நிலையில் கடையநல்லூர் நகராட்சி தலைவர் மூப்பன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கடந்த 14ஆம் தேதி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் அவர் கூட்டத்தை ரத்து செய்து நீதிமன்றம் மூலமாக தடை உத்தரவு வழங்கியதை தொடர்ந்து இன்று கூட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து இன்று நகர்மன்ற உறுப்பினர்கள் யாரும் நகராட்சி கூட்டத்திற்கு வரவில்லை. திமுக உறுப்பினர்கள் முருகன், மொய்தீன் கனி, திவான் மைதீன் ஆகிய 3 பேர் மற்றும் 31 கவுன்சிலர்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மான கடிதத்தை கடையநல்லூர் நகராட்சி ஆணையாளர் சோனியிடம் வழங்கினர். மேலும் இந்த இதில் 14 திமுக கவுன்சிலர்கள், 5 ஐடிஎம்கே கவுன்சிலர்கள், ஒரு IUML 5 கவுன்சிலர்கள், பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர்கள் 2 நபர்கள், SDPI கட்சியை சார்ந்த 1 நபர் உள்ளிட்ட 31 கவுன்சிலர்கள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இதன் காரணமாக ஆளும் கட்சி திமுக சேர்மனுக்கு திமுக கவுன்சிலர் அனைவரும் அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் கையெழுத்திட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கடிதத்தை வழங்கியிருப்பது கடையநல்லூர் வட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சக்கிராஜன். இது வரைக்கும் பல முறை மனு கொடுத்துட்டோம். எங்கள் வார்டுகளுக்கு எந்த ஒரு வேலையும் செஞ்சு தருவது கிடையாது. கவுன்சிலர் யாரையும் மதிப்பது கிடையாது. அகமுறை ஏதோ பேசுவதும், எதுவும் கேள்வி கேட்டால் பயங்கரமாக திட்டுறதும். போன எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட ஒரு 11 கோடி ரூபாய் டெண்டர் வந்தது. அந்த டெண்டர் எந்தெந்த வார்டுக்கு எந்தெந்த கவுன்சிலருக்கு எந்தெந்த வேலைங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு வேலை நடந்திருக்குன்னு தெரியாது. பயங்கரமான ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஊழல்வாதி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் 31 கவுன்சிலரும் ஒரு மனதாக முடிவெடுத்து வேண்டாம் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து கமிஷனர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம்.